ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் ஆடம் மூவிலேருந்து இந்த ட்ரெஸ் எப்படி செல்லன்னு பார்க்கலாம். அதாவது இந்த தண்டர் மாதிரி எஃபெக்டில் க்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அது நம்ம எப்படி செல்லன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரைட் கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளாக் டிஷர்ட் எடுத்துக்கலாம். இதில் நம்ம அந்த பிளாக் ஆடமோட லோகோ ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபோம் போர்டு எடுத்து இதில் நம்ம ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அதில் ஒட்டுறதுக்கு பர்ஃபெக்டாக நம்ம இதை ட்ரிம் பண்ணிட்டு கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி நம்ம இது ட்ரிம் பண்ணிட்டு அதில் நம்ம டிஷர்ட்டில் ஒட்டுறதுக்கு நம்ம லப்பர் adhesive என்ற க்ளூவை யூஸ் பண்ணி நம்ம இதை ஒட்ட போகிறோம். நம்மளுக்கு இது கிடைக்கலனா நம்ம ஒயிட் க்ளூ கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த க்ளூவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது நம்ம டெம்பரரியாக இந்த டிஷர்ட்டில் ஒட்ட வைக்கணும். அதுக்காக நம்ம இந்த க்ளூவை யூஸ் பண்ணி டெம்பரரியாக ஒட்ட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதை நீடில் அண்டு த்ரெட்டை வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு லூப் பேட்டர்னில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ நம்மளுக்கு வார்ம் லைட் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லைட் அமேசானில் கிடச்சது. 130 ரூபாயில் இது நம்ம வாங்கியாச்சு. இதை நம்ம டிஷர்ட்டில் நம்ம பர்ஃபெக்டாக எங்கே லைட் க்ளோலாம் வருதோ அங்கே நம்ம இதை ப்ளேஸ் பண்ணி ஊற்றிடலாம். இந்த லைட்டோடையும் பேட்டரியும் வருது. ஆனால் அந்த பேட்டரி வந்து அவ்வளோ பவராக இல்லை, அதனால நம்ம வேறு பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இதை நம்ம ஹார்ட் க்ளூவால் பர்ஃபெக்டாக நம்ம ஒரு லேயரை அப்ளை பண்ணிடலாம், ஈவனாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இதை நம்ம லைட் வந்து கொஞ்சம் டிஃப்யூஸாக ஒரு நல்ல எஃபெக்ட்டில் கிடைக்கும். அதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஹீட் கனால கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் லேயர் இன்னும் கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கிளாஸ் பெயிண்ட்ஸ்னு சொல்லி ஒரு கலர்ஸ் கிடைக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான், நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம ஒரு இது பேட்டரி ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டர் செய்ய போகிறோம். நம்ம சின்ன பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறோம், காயின் பேட்டரி. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஓவல் ஷேப்பில் பெண்ட் பண்ணி நம்ம இதை சூட் பண்ணிடலாம். அப்புறம் இது உசோத்தி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்களா, அதோட மெட்டல் நம்ம யூஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். அதை நான் சொன்ன பார்த்தீங்களா பேட்டரி, இதுதான் இது காயின் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆக்சுவல் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இதை வச்சு தான் நம்ம இதை பவர் கொடுக்க போகிறோம். ஆல்ரைட், ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ஜாய் தி ஃபைனல் அவுட். இதே போன்ற DIY மற்றும் ஆர்ட் ரிலேட்டட் கண்டென்ட்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.